நியாய விலை கடை பணியாளர்கள் போராட்டம். சாத்தூர் நியாய விலை கடை பணியாளர்கள் மின்னணு இயந்திரத்தை ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகாவில் 80 நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த 80 நியாய விலை கடைகளில் 52 பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக நியாய விலை கடைகளில் உள்ள POS இயந்திரத்தில் சர்வர் கோளாறு காரணமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு முறையாக பொருட்கள் வழங்க முடியாததால் விற்பனையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதங்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் இதன் காரணமாக நியாய விலை கடைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் மிகுந்த மன அழுத்தத்திற்கும் உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் சர்வர் கோளாறு விவகாரம் தொடர்பாக சாத்தூர் வட்ட வழங்கல் அதிகாரி சிவானந்தத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி நியாய விலை கடைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் சாத்தூர் தாலுகா அலுவலக வளாகத்தில் நியாய விலை கடையில் உள்ள POS இயந்திரத்தை தலையில் வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி பின்னர் POS இயந்திரத்தை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சாத்தூர் வட்ட வழங்கல் அதிகாரி இல்லாததால் நியாய விலை கடை பணியாளர்கள் அலுவலக வாசலில் காத்திருந்தனர். பின்னர் உதவி வட்டாட்சியரிடம் தீபா பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரி உறுதியளித்ததை தொடர்ந்து நியாய விலை கடை பணியாளர்கள் பணிக்கு திரும்பி சென்றனர். இந்த நிலையில் சர்வர் கோளாறு விவகாரம் தொடர்பாக சாத்தூர் வட்ட வழங்கல் அதிகாரி சிவானந்தத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி நியாய விலை கடைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் சாத்தூர் தாலுகா அலுவலக வளாகத்தில் நியாய விலை கடையில் உள்ள POS இயந்திரத்தை தலையில் வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி பின்னர் POS இயந்திரத்தை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சாத்தூர் வட்ட வழங்கல் அதிகாரி இல்லாததால் நியாய விலை கடை பணியாளர்கள் அலுவலக வாசலில் காத்திருந்தனர். பின்னர் உதவி வட்டாட்சியரிடம் தீபா பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரி உறுதியளித்ததை தொடர்ந்து நியாய விலை கடை பணியாளர்கள் பணிக்கு திரும்பிச் சென்றனர்.